வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் ரெண்டாவது டெஸ்ட் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். அதே போல நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க வந்து இது வரைக்கும் இந்த விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணாத நண்பரா இருந்தீங்கன்னா ஒரு டைம் ஆச்சும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய அப்கமிங் மந்த்ல வந்து அக்டோபர் மந்த்ல ப்ரோ கபடி உமன்ஸ் வேர்ல்டு கப்னு சொல்லி நிறைய நல்ல நல்ல மேட்சஸ் எல்லாம் வருது. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீரீஸ் லீடர் போலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்காக இது வரைக்கும் நீங்க விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எல்லா யூசருக்குமே. ஸோ தைரியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் மேட்ச் வந்து கான்பூர்ல நடக்கு. டெஸ்ட் மேட்சுக்கு வந்து பெருசா பிச் ரிப்போர்ட் வந்து நீங்க வந்து ரொம்ப உட்கார்ந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படில, ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதே போலதான் நமக்கு வந்து ஓவராலான ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் 370, செகண்ட் இன்னிங்ஸோட 322, தேர்ட் இன்னிங்ஸோட 253, ஃபோர்த் இன்னிங்ஸோட இது 137. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில நடந்தது, ரெண்டாவது வந்து கான்பூர்ல நடக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு பெருசா டெஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால பிச் ரிப்போர்ட்ல வந்து உடன்பாடு கிடையாது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு வந்து நான் ஒரு முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கான்டெஸ்ட் மட்டும்தான் நீங்க வந்து பிளே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி எக்ஸாம்பிள்லாம் நம்ம சொன்னோம். 10 பேர் ஆடுவாங்க, அதுல 5குள்ள வரதா வின்னிங் அப்படின்னு. நீங்க எந்த லீக் போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒன் சைடா வின் பண்ணி இருந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஜிஎல்ஏ வின் பண்ணிருக்கோம், மினி ஜிஎல் எல்லாமே ஓரளவுக்கு க்ளோஸா வின் பண்ணியிருக்கு. 50 பேருக்குள்ள வந்து நம்ம டீம்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஒரே ஒரு மிஸ்டேக் லாஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா இடத்துல நம்ம வேற ஏதாச்சும் பங்களாதேஷ் பவுலர்ஸை பிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேற மாதிரி வந்து டீம் போயிருந்திருக்கும். ஏன்னா எல்லாமே பெஸ்டா டீம் செட் பண்ணும். அதே மாதிரிதான் செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கும் நீங்க எந்த ஒரு கான்டெஸ்ட் போட தேவையில்லை. இந்த கான்டெஸ்ட் 10 பேர் ஆடுறதுல 5குள்ள வர்ற மாதிரி இது நிறைய ஆப்ல வந்து இருக்கு, அவைலபிளா இருக்கு. விஷன் 11, ஃபோக்கஸ் 11, ஸ்போர்ட்ஸி எல்லா இதுலயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பிளே பண்ண ரெடியா இருக்கு. ஆனா இந்த செகண்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நிறைய பேருக்கு அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க டெஸ்ட்ல. ஆனா இந்த மேட்ச் வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேம் டீமோட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. முதல் மேட்ச் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நிறைய பெரிய ஆப்பனண்ட் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனா போட்டிருக்காங்களே, விராட் கோலியை கேப்டனா போட்டிருந்தாங்களே, ஜாய்ஸ்வல வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்களே, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சகிஃபுல் ஹசன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தாங்க, மெஹடி ஹசனை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த 5 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல காமனா 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்காங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்தியா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ல வந்து 11 பேர் இருக்காங்க. ரோஹித் சர்மா, ஜாய்ஸ்வல், கில்லி, விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல், ஜடேஜா, அஸ்வின், ஆகாஷ்தீப், பும்ரா, சிராஜ். இதுதான் இந்தியாவோட ஒரு ப்ராபபிள் 11. இதுல வந்து இந்தியா வந்து 6 ப்ராப்பர் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க, 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. நம்ம வந்து இந்தியால இருந்து 7 அல்லது ஒரு 8 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காமனா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு மேட்ச்லயே வந்து டாப்ல ஆடக்கூடிய பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 பேர்ல அப்படியே பார்ப்போம். 6 பேர்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து ரிஷப் பண்ட். ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க லாஸ்ட் மேட்ச் போய் பாருங்க, பண்ட் வந்து பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, இல்லைன்னு சொல்ல, பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லயும் நிறைய பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. அந்த கேட்ச் சிஸ்டம் எல்லா பாயிண்ட்டுமே அவருக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அதே போல ஜாய்ஸ்வல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அதே மாதிரி ரோஹித் சர்மா முதல் மேட்ச் வந்து வெறும் 11 ரன் தான் ஸ்கோர் பண்ணாரு. ஆனாலும் இந்த மேட்ச்ல அவர்கிட்ட இருந்து நான் நல்ல ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுனால நான் 3வது ஆப்ஷன்ல ரோஹித் சர்மா வந்து நான் பிக் பண்றேன். 4வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுக்மன் கில்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட், 2வது இன்னிங்ஸ்ல 119, 4வது ஆப்ஷன்ல சுக்மன் கில்லி, 5வது ஆப்ஷன்ல விராட் கோலியை வந்து நான் வந்து சூஸ் பண்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். லாஸ்ட் மேட்ச்ல நான் விராட் கோலியை பிக் பண்ணவே இல்லை. நிறைய பேர்
ஆல்மோஸ்ட் 90% பேர் வந்து விராட் கோலி எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து கில்ல வந்து அந்த இடத்துல ரிஸ்கா ட்ரை பண்ணியிருந்தோம். கில்லு வந்து 16 20 பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கில்லுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பாயிண்ட் வந்து கிடைச்சது விராட் கோலியை விட. நம்ம 5வது ஆப்ஷன் பார்த்தாச்சு. 6வது பாத்தீங்கன்னா ஜடேஜா, 7வது பாத்தீங்கன்னா அஸ்வின், 8வது பாத்தீங்கன்னா பும்ரா. சோ இன்னைக்கு மேட்ச்ல நம்மளுடைய ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலியா ரோஹித் சர்மா. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜாய்ஸ்வால், சுப்மன் கில், ரிஷப் பண்ட் இந்த 5 பேர்ல மோஸ்டா எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா 4 பேரை வந்து பிக் பண்ணிடுறாங்க. இந்த 4 பேர் யாராச்சும் ஒருத்தரை வந்து டிராப் பண்றாங்க. அந்த ஒருத்தரை டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆகாஷ் தீப்பை வந்து பிக் பண்றாங்க. ஆனா ஆகாஷ் தீப்ல உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் வந்து நிறைய ஓவர் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க பாருங்க, அஸ்வின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 13 ஓவர், ஜடேஜா 8 ஓவர், பும்ரா 11 ஓவர், சிராஜ் 10 ஓவர். ஆனா ஆகாஷ் தீப் வந்து வெறும் 5 ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்காரு. ரொம்ப கம்மியா பவுல் பண்ணியிருக்காரு. 2வது இன்னிங்ஸ் ஜடேஜா 15 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காரு, அஸ்வின் 21 ஓவர், பும்ரா 10, சிராஜ் 10. ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் வந்து கம்மியா தான் பவுல் பண்ணியிருக்காரு. ஆனா ஆகாஷ் தீப்ட லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு ஒரு இன்னிங்ஸுக்கு. அதனால இந்த ஆகாஷ் தீப்பா விராட் கோலியா, இந்த ஆகாஷ் தீப்பா இல்ல ரோஹித் சர்மாவா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான மேட்சுக்கான நம்மளுடைய வின்னிங். மற்றபடி காமனா எல்லாருமே அஸ்வினை கேப்டனாவும், ஜடேஜாவை வைஸ் கேப்டனும், பும்ராவை எடுப்பாங்க, ரிஷப் பண்ட் எடுப்பாங்க, ஜாய்ஸ்வால் எடுப்பாங்க, கில் எடுப்பாங்க. சோ இதெல்லாம் காமன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம வின் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது ஆகாஷ் தீப், விராட் கோலி, ரோஹித் சர்மா. இந்த 3 பேர்ல எந்த 2 பேர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள நம்ம டீம்ல செட் பண்ணிருக்கணும். அதாவது இப்ப ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஆகாஷ் தீப் இந்த 3 பேர் இருக்காங்க. இதுல வந்து நீங்க எடுத்துட்டு போறது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அப்படின்னு வைங்க. விராட் கோலி வந்து ஒரு 80 பாயிண்ட், ரோஹித் சர்மா ஒரு 75 பாயிண்ட், ஆகாஷ் தீப் வந்து ஒரு 40 பாயிண்ட். அப்படிங்கும்போது நீங்க அந்த விராட் கோலி ரோஹித் சர்மா காம்பினேஷன் வின் பண்ணிடும். ஆகாஷ் தீப் எடுத்தவன் ஃபுல்லா தோத்துருவான். அதனால இன்னைக்கு மேட்ச்ல இந்த 3ல 1 தான் ரிஸ்க். மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பா கேப்டன் அஸ்வின், வைஸ் கேப்டன் வந்து ஜடேஜா. இதுதான் காமனான கேப்டன் வைஸ் கேப்டன். அந்த ஒரு ரிஸ்க் தான். பட் நான் என்னோட ஃபைனல் டீம்ல அதை வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பங்களாதேஷ்ல இப்ப நீங்க இந்தியால இருந்து 8 பிளேயர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து 3 பேர் தான் நீங்க எடுக்க முடியும். இல்ல இந்தியால இருந்து நீங்க 7 பேர் தான் எடுக்கீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து 4 பிளேயர் பிக் பண்ணலாம். சோ 4 பிளேயர் மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுல முதல் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன். ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங் அட்வான்டேஜும் இருக்கு. பவுலிங்ல வந்து பெருசா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கிடைக்கலனாலும் பேட்டிங்ல மற்ற பிளேயர்ஸ் விட அவர் நல்லா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 32, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 25 ரன் சொல்லி ஒரு கணிசமான ரன் ஆடினார். 2வது வந்து பாத்தீங்கன்னா மெஹடி ஹசனும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 27 ரன் ஆடினாரு பிளஸ் ஒரு விக்கெட். 2வது இன்னிங்ஸ்ல 8 ரன்னும் 2 விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சோ 2வது ஆப்ஷன்ல மெஹடி ஹசன். நம்ம இந்தியால இருந்து 8 பிளேயர் எடுத்தோம்னா 3 பேர் தான் எடுக்கணும். அதுல 1 சகிப் அல் ஹசன், 1 மெஹடி ஹசன். ஆனா இன்னொன்னு ரிஸ்கான ஆப்ஷன் இன்னைக்கு மேட்ச்ல வந்து லிட்டன் தாஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. அதாவது அவர் அடிச்ச ரன்னோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 23. சோ எல்லாம் சேர்த்து ஒரு 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருப்பான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 70 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு. ரீசன் அவ்வளவு கேட்ச் பிடிச்சாரு. அதனால நீங்க வந்து லிட்டன் தாஸ் வந்து சாதாரணமா நினைக்க வேணாம். அவர்கிட்ட வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. டெஸ்ட்ல விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய அட்வான்டேஜ். ஆனா 3வது ஆப்ஷன்ல யாருமே லிட்டனை வச்சு ட்ரை பண்ண மாட்டாங்க. 3வது ஆப்ஷன்ல எல்லாருமே ஹசன் மஹமூதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுனால ஹசன் மஹமூதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. இல்லையா அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன்ல லிட்டனுக்கு பதிலா ஹசன் மஹமூதை ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட டஸ்கின் அகமடை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3, செகண்ட் இன்னிங்ஸ்ல 1. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷுக்கும் சரி. இந்தியால பும்ரா ஃபர்ஸ்ட் ஸ்டெம்பெல்லாம் உடச்சு விட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அஸ்வின், ஜடேஜா ஸ்பின்னுக்கு மாறிட்டு அப்படி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து 2 விக்கெட் எடுத்தாங்க. மெஹடி ஹசன் வந்து 2 விக்கெட் ஸ்பின்னர்ல எடுத்தாரு. அதனால ஃபாஸ்ட்டுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்காதனால நீங்க தாராளமா லிட்டனை வச்சே நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா லிட்டனுக்கு பதிலா நிறைய பேர் வந்து ஹசன் மஹமூத், தஸ்கின் அகமட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மோனில் ஹாக் வந்து ஒரு பெஸ்ட் கேம் சேஞ்சரா இன்னைக்கு மேட்ச்ல இருப்பாரு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் அட்வான்டேஜ் இருக்கு அவர்கிட்ட. பவுலிங் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. அது பெருசா ஓவர் பண்ணல. மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் அந்த மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பவுல் பண்ணாரு. இருந்தாலும்
நீங்க ஒரு 3வது ஆப்ஷன்ல லிட்டனுக்கு பதிலாக ஒரு 4வது ஆப்ஷன் வந்து நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மோனிவில் ஹாக் கூட போகலாம். பேட்டிங் அவுட் பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டக்கு, 2வது இன்னிங்ஸ் 13 நாளும் இன்னைக்கு ஒரு கேம் சேஞ்சரா உங்களுக்கு வந்து மோனிவில் ஹாக் வந்து இருப்பாரு. ஸோ பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சகிப் அல் ஹசன், மெஹடி ஹசன், லிட்டன் தாஸ் வேண்டாம் நினைக்கிறவங்க அந்த இடத்துல தஸ்கின் அகமது எடுக்கலாம், ஹசன் மகமது எடுக்கலாம். இல்ல அப்படின்னா ரொம்ப ரிஸ்கா வந்து மோனிவில் ஹாக்கை வந்து நீங்க வந்து தாராளமா ட்ரை பண்ணலாம். இந்த டீம்ல வந்து ஸ்மால் லீக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க பார்க்கவே வேணாம். அஸ்வின் ஜடேஜா தான் காமன் அண்ட் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன். இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீமை பாத்தீங்களே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், ஜாய்ஸ்வல், அஸ்வின், ஜடேஜா, பும்ரா எல்லாமே சேஃபா எடுத்திருக்கிறேன். இந்த ஒரே ஒரு இடம் விராட் கோலிக்கு பதிலா நீங்க வந்து ஆகாஷ் தீப்பை வந்து ட்ரை பண்ணணும்னா அது உங்களுடைய விருப்பம். தாராளமா சேஃபா ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஆகாஷ் தீப்பை எடுத்திருந்தேன், விராட் கோலி எடுக்கல. இந்த மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால நான் வந்து விராட் கோலி எடுத்திருக்கேன். அதே மாதிரி சகிப் அல் ஹசன், மெஹடி ஹசன், 3வது ஆப்ஷன்ல நான் லிட்டன் தாஸ்க்கு போயிருக்கேன். நீங்க வந்து பவுலிங் ஆப்ஷன்ல ஹசன் மகமது எடுக்கலாம், இல்லைன்னா தஸ்கின் அகமதை வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஜடேஜா, அஸ்வின் தான். பொதுவா கேப்டன் வைஸ் கேப்டனாலே ஜடேஜா, அஸ்வின் தான். வேணும்னா இன்னைக்கு மேட்ச்ல ரோஹித் சர்மா, சகிப் அல் ஹசன் வந்து நீங்க ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். பட் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். நம்ம இந்த 10-5 கான்டெஸ்ட்ல போறதுனால நம்ம ஜடேஜா, அஸ்வினை வந்து கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். இன்னைக்கு கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா லிட்டன் தாஸ், மோனிவில் ஹாக், விராட் கோலி, KL ராகுல கூட நீங்க ஒரு கேம் சேஞ்சரா ட்ரை பண்ணலாம். பட் சேஃபா டீம் போடுறது பெஸ்ட். ஸோ மறக்காம நாளைக்கு நம்ம சேனல்ல வந்து டெலிகிராம் சேனல்ல ஃபைனல் டீம் கொடுப்போம். சீக்கிரமாவே டீம் கொடுத்துருவேன். அதுல இருந்து கூட ஒரு பிளேயர் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோல இருந்து ஒரு சில ஐடியாஸ் எடுத்துட்டு உங்களுடைய ஃபைனல் டீம்ல அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஈஸியா இருக்காது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணும்போது நம்ம அஸ்வின் ஜடேஜா அண்ட் கொஞ்சம் நல்லா சேஃபா டீம் போட்டு லிட்டன் தாஸ் இந்த மாதிரியான ட்ரம்ப் கார்டெல்லாம் உள்ள எடுத்ததுனால நம்ம ஒன் சைடா வின் பண்ணோம், அல்ட்ரா ஒன் சைடு. ஆனா செகண்ட் மேட்ச் வந்து அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி டீம் செட் பண்ணுவாங்க பெரிய பெரிய ஆப்பனன்ட். ஸோ அதையும் நம்ம கவனமா வச்சு டீம் செட் பண்ணணும். அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா.